மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். குறும்பஸ்ரீ அம்பாள் ஆலய முன்றலிலே இப்போது குறும்பஸ்ரீயின் மண்ணின் பெருமை சேர்த்த இரண்டு பெண்மணிகளுடன் ஒரு வரலாறு காணாத படைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனது இடதுபுறம் இருப்பது திருமதி துஷ்யந்தன் கிருத்திகா, பகிரதன் ரேணுகா. இருவரும் யூனியன் கல்லூரியிலே கல்வி கற்று அவருடைய பாடசாலை கற்கும் காலத்திலே இருந்து விளையாட்டுத்துறையிலே பல சாதனைகள் படைத்திருக்கிறார். உங்களுக்கு சான்று ஆதாரங்களை இங்கே ஒப்பிச்சிருக்கிறோம். வலய மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம், சர்வதேச மட்டங்களிலே விளையாடி இருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலையும் போய் இந்த விளையாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போது அரிய சான்ஸ் அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்தோனேசியாவிலே சர்வதேச மட்டத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த இவர்களுடைய கேமான எரிபோல் என்பது இப்போது இவர்கள் 4 தமிழர்கள் இலங்கையிலிருந்து தெரிவாகி இருக்கிறார்கள். அதுவும் யாழ்ப்பாணத்து மண்ணிலே இருந்து 4 பேர், அதுவும் சிறப்பாக குறும்பசெட்டி மண்ணிலே இருந்து இருவரும் 2 சகோதரங்கள் இருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இருவரும் இப்போது 5ஆம் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் சர்வதேச எரிபோல் போட்டிகளிலே பங்கு பெற்றுவதற்கு இருக்கிறார்கள். அந்த போட்டியின் நிமித்தம்தான் இந்த பேட்டியை தர வேண்டியிருக்கின்றது. அனைவரையும் அரவணைப்போம் என்ற தொனிப்பொருளிலே இவர்களுடைய போக்குவரத்து, இவர்கள் இந்த விளையாட்டை மீண்டும் மீண்டும் எமது மண்ணிற்கும் எமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதனால் அந்த காரணத்தாலே குறும்பஸ்ரீ மண்ணிலே இருந்து இவர்கள் செல்ல இருக்கின்ற பயணம், விளையாட்டு சம்பந்தமான பயணம், இருவருக்கும் போக்குவரத்து செலவு, விளையாட்டுத்துறையிலே இருந்து ஒரு சின்ன உதவியை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இவர்கள் போவதற்கான பெருந்தொகையான பணம் தேவை இருக்கிறது. அந்த வகையிலே குறும்பஸ்ரீ வாழ் உறவுகளுக்கு பணிவாக கேட்டுக்கொள்வது, எமது மண்ணில் இருந்து இருவர் சாதனை படைப்பதற்காக இந்தோனேசியா நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய பயணத்துக்கான உதவிகளை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நானும் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்தவன். விளையாட்டுத்துறையிலே பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய களத்திலே இருக்கிற மெடல், முன்னாலே இருக்கும் கப்கள், சீல்கள், இதுகளை பார்த்தாலே தெரியும் அவர்களுடைய சாதனைகள். படிப்பிலே அவர்களுடைய சில இடர்பாடுகள் காரணமாக தொடர்ந்து தங்களுடைய கல்வியை சிறப்பாக கொண்டு நடத்த முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் இந்த விளையாட்டுத்துறையிலே அவர்கள் பல சாதனைகளை செய்வார்கள். இந்த சாதனைகளை செய்து அவர்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த குறும்பஸ்ரீ வாழ் மக்கள் இருக்க வேண்டும் என்பது பணிவான வேண்டுகோள். எங்களுடைய மண்ணிலே கிட்டத்தட்ட 35 வருடங்கள் இந்த மண் மீளெழுச்சி பெறாமல் இருந்தது. இப்போது 2011ஆம் ஆண்டு இந்த மண்ணுக்கு மீண்டும் புகழ் சேர்க்கும் விதமாக எங்களுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த பல வீராங்கனைகள் இந்த மண்ணிலே தோற்றம் பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக டாக்டர் பஞ்சலிங்கம் இங்கே கந்தாவிலே படிக்கின்ற போது பாடசாலை ரீதியாக இந்தியாவிலே சென்று கிரிக்கெட் மேட்ச் விளையாடி இருக்கிறார். அதனாலே ஒரு தடவை ஏஎல் எடுப்பதை கூட பிற்போட்டு அந்த விளையாட்டுக்கு சென்று வந்ததாக என்னுடைய விளையாட்டுத்துறை குறும்பஸ்ரீ விளையாட்டுத்துறை என்ற ஆய்வு புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவேதான் எங்களுடைய மண்ணிலே புகழ் சேர்க்கின்ற இந்த வீராங்கனைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். அது எங்களுடைய வேண்டுகோள். இந்த திறமையையும் ஆர்வத்தையும் கொண்டு வருவதற்காக எங்களுடைய பல அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவ்வளவு தூரம் அவர்கள் போய் சென்று வருவதற்கு போதுமான நிதியுதவி போதாமல் இருக்கிறது, பக்கபலம் இல்லாமல் இருக்கிறது. அவருடைய கணவர் கூலி தொழில் செய்பவர், திருமணமானவர், அவருடைய தங்கை, அவர்கள் அடிப்படை வருமானம் குறைந்தவர்கள். அந்த வகையிலே எங்களால் சின்ன உதவிகளை செய்ய முடியும். பெரிய அளவிலே எங்களால் அந்த உதவியை செய்ய முடியாத காரணத்தால் தான் இந்த அம்மாளாட்சியின் ஆலய முன்றலிலே இருந்து குறும்பஸ்ரீ வாழ் மக்களிடம் பணிவாக கேட்பது, இந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் இந்த விளையாட்டுத்துறையோடு மேலும் மேலும் வளர வேண்டும், உயர வேண்டும். அவர்களுடைய எதிர்காலத்திலே சிறப்பாக அவர்களுடைய எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே இருந்து சர்வதேச ரீதியிலே விளையாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்பது எங்களுடைய பெரிய அவா. அந்த வகையில் இந்த குறும்பஸ்ரீ கிராமத்திலே இருந்து இருவரையும் நாங்கள் இந்த இந்தோனேசியாவுக்கு
ஒரு சர்வதேச போட்டிக்கு அனுப்பி வைப்பது எங்களுடைய பாரிய கடமையாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் பணிவாக நான் கேட்டுக்கொள்வோம். ஒவ்வொரு விஷயம் என்னவென்றால், இந்த 2 வீராங்கனைகளையும் அந்த இடத்திலே விளையாடுவதற்கு பெருமை சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவண செய்யணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே நீங்களை பார்க்கின்ற அனைவரும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இவர்களை இந்த போட்டியிலே 5ஆம் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த போட்டிக்கு அனுப்புவதற்கு அனைத்து வகையிலேயும் உதவி செய்ய வேண்டும் என்று பணிவாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த கிராமம் சார்பாகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.